ரைட். நம்ம கடைசியா பார்த்திருந்தோம் கிரேட் 11 மூணாவது யூனிட் இன்டர்நெட் அண்ட் இமெயிலுங்கிற யூனிட் பார்த்திருந்தோம். சரியா? அப்ப இன்டர்நெட் அண்ட் இமெயிலுங்கிறது எந்த வகையில பயன்பாடுங்கிற எல்லா விஷயமும் நான் சொல்லியிருந்தேன். அப்ப யூஆர்எல் என்ன, அதுக்கப்புறம் யூஆர்எல் பகுதிகள் என்னென்ன, இப்ப பாஸ் பேப்பர் கழி பாக்குற நேரம் பாருங்க, இதே கேள்வி வந்திருக்கு, நீங்க பாப்பீங்க. பாஸ் பேப்பர் கழி செஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்புறம் டொமைன் என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இணைய செய்பண்டிகள் விதம் ஒரு விஷயம் மட்டும் நம்ம தேர்ட் நிமிஷம் அது எப்படி இணையத்துல ரன் ஆகுங்கிறதுக்கு இப்ப நம்ம பார்ப்போம். வேற புரோட்டோகால்ஸ் இருக்கு கொஞ்சம், அது என்னென்ன, அதுல உதாரணம் புரோட்டோகால் என்னென்ன, அதுல பயன்பாடு என்ன, அதுல விரிவாக்கம் என்ன, பாஸ் பேப்பர் களி இது வரைக்கும் செஞ்சுட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறார்கள் தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் கேள்வி இருக்கு சொல்லி. ரைட். அப்ப பாஸ் பேப்பரை பார்ப்போம். 2018 27வது மற்றும் 28வது கேள்விகள். 2018 MCQல 2 கேள்வி வந்திருக்கு. 27வது 28வது கேள்வி. இந்த 27வது கேள்விக்கு, அதாவது பாஸ் பேப்பர் செஞ்சாக்கள் எனக்கு 27வது கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஐபி முகவரி 172.117.27.4 கூகுள் வலைத்தளம் இருக்குமெனின், கூகுள் தளத்தில் ஐபி முகவரியை கண்டுபிடிப்பதற்காக வலைமேலோடி மூலம் HTTP வேண்டுகோளை அனுப்புவதற்கு பின்வரும் எது பயன்படுத்தப்படும்? இதுல பாருங்க அப்போ, கேள்வியில் என்ன சொல்லியிருக்கான். இப்ப 172.217.27.4 கூகுள்ற என்னையாம் ஐபி அட்ரஸ். இப்ப ஒரு ஆள் கூகுள்ல முகவரியை கண்டுபிடிப்பதற்கு வலைமேலோடியின் மூலம் HTTP வேண்டுகோளை அனுப்புவதன் ஊடாக அது எங்க அது தொழிற்பட்டு அதை கொண்டு வரும், இதுல எது அந்த சர்வர்னு சொல்லி சொல்லுங்க. நான் தியரி பாட்டையும் காட்டுறேன்னா இதை பார்த்து கொண்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. தெரிஞ்சாக்கள் ஆன்சர் கட்டாயம் போடுங்களேன் குயிக்கா. கிளாஸ் பேப்பர் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் நான். நான் நினைச்சுனா போட்டிருந்தேன் கிளாஸ்ல இன்னைக்கு தான் செய்யறேன் சொல்லி. ரைட். தியரியில பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட். டிஎன்எஸ் சர்வர். சரியா? இப்ப பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நம்ம கூகுள்ல ஓபன் பண்ணி இப்ப ஒரு விஷயம் ஒன்று சர்ச் பண்றோம்னு சொன்னா அது நம்மளுக்கு சர்ச் பண்ணின உடனே அப்படியே வர மாட்டான். சரியா? அந்த யூஆர்எல் என்ன செய்யப்படும் சொன்னா ஐபி முகவரியா மாற்றப்பட்டு அந்த ஐபி முகவரி என்னங்கிறது தான் தேடப்படும். அப்ப அதைத்தான் சொல்லியிருக்கீங்க, நமக்கு ஐபி அட்ரஸ் தந்திருக்கீங்க. அப்போ ஒரு நாள் சர்ச் பண்ணி சொன்னா அந்த ஐபி அட்ரஸ் மாத்திரதுன்னு சொல்லி தான் கேட்டீங்க. அப்ப டிஎன்எஸ் சர்வர் மாதிரி மூணாவது செயற்பாடு. இந்த படம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும், எப்படி எப்படி என்ன நடக்குது அடுத்தடுத்து செயற்பாடுன்னு. சரியா? Right. இதுக்கு டிஎன்எஸ் சர்வரா முதலாவது. 28வது கேள்வி. ஒருவர் இணையத்துடனாக ஓர் 200 MB கோப்பினை வேறொருவருக்கு அனுப்ப விரும்பினால் பின்வரும் எம்முறைகள் இந்நோக்கத்திற்கு உகந்தன. இப்ப 200 MB ஃபைல் இருக்கின்றதுன்னா, ரைட், முதலாவது அதனை ஒரு மின்னஞ்சலுடன் இணைத்து அனுப்புதல். அடுத்தது கோப்பினை இடம் மாற்றுவதற்கு FTP சேவையை பயன்படுத்துதல். கூகுள் டிரைவ் போன்ற ஒரு நிகழ்நிலை தேக்க நிலையத்தை பயன்படுத்தி உரிய இணைப்பை அனுப்புதல். அப்ப மூணாவது பார்த்தோம்னா கூகுள் டிரைவ்ல இப்ப அநேகமானாக்கள் இதான் செய்யற எல்லா விஷயத்தையும் கூகுள் டிரைவ்ல போட்டு லிங்க சென்ட் பண்ணி அவங்க டேட்டா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இது என்ன FTPன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு புரோட்டோகால்ல. என்னது? ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், கோப்பு பரிமாற்றம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல பார்த்தோம்னா மின்னஞ்சலுடன் இணைத்து அனுப்புதல்ங்கிறது வரவே மாட்டோம். நீங்க சில போட்டு ஏன் 200 MB ஃபைல் இது விளங்குதா? அப்ப பியும் சியும் தானே சரியான ஆன்சர், மூணாவது விட. யாருக்கும் எதுவும் டவுட் இல்லாட்டி எதுவும் இதுல குழப்பம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். சரியா? Right. அடுத்தது பார்ட் 2ல பார்த்தோம்னா Question 1ல முதலாவது கேள்வி. Question 1ல ஆறாவது, 5 6வது. ரைட்.
ரைட். இங்க என்ன செல்லப்படுன்னு சொல்லி இந்த கேள்வியில பார்த்தோம்னா முகில்கணன் சொல்லி ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். அதுல பணிகள் பார்த்திருந்தோம், 3 பணி. அயாஸ், சாஸ், பாஸ்ன்னு சொல்லி 3 பணி பார்த்திருந்தோம். அதுல இங்க தரப்பட்டு இணைக்க சொல்லி இருக்கான். அதுல ஆஹ் பணி என்னென்னங்கிறத வச்சு நம்மளுக்கு ஆன்சருக்கு செல்லணும். ஏபிசிக்கு ஆன்சர் ஆர்டர்ல செல்ல இயலும்னு சொன்னா நீங்க செல்லலாம். ஏக்கி அதாவது உட்கட்டமைப்பு வசதி சேவையாக சொன்னா இந்த XYZ எது அதுக்கு பொருத்தமானது? மென்பொருள் ஒரு சேவையாகண்டா அதுக்கு எது பொருத்தமானது? மேடை சூழல் சேவையாக பிளாட்ஃபார்ம் ஆஸ் a சர்வீஸ் சொன்னா அந்த சிக்கு பொருத்தமான இந்த இணைக்க சொல்லியிருக்கான். எது எதுன்னு சொல்லி சின்னாக்கள் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் ஆன்சர் அனுப்பிட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா ZXY செல் இருக்கி. மத்தாக்கள் நம்மளுக்கு எக்ஸாம் நெருங்குது சரியா, இதெல்லாம் இம்பார்ட்டன்டான யூனிட். எக்ஸ் சாரி ZXY. முதலாவது உட்கட்டமைப்பு சேவையக வசதின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சேவையகங்கள் வலையமைப்பு தேக்கம் போன்ற வசதிகளை வழங்கும். நான் தந்த நோட்ஸ்லயே போயின்னு சொல்லி இருக்கு, பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கு சேவர்களை வழங்குது. மென்பொருள் ஒரு சேவையான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மென்பொருட்களை நம்ம பெற்றுக்கொள்ற முகிலில் நிறுவப்படும் மென்பொருட்களை வழங்குகின்றது கூகுள் டாக்ஸ். மேடை சூழல் சேவையான்னு சொல்லி பார்க்கிற நேரம் மென்பொருள் அபிவிருத்திக்கு தேவையான சேவையை சுற்றாடலை வழங்குகின்றது. மென்பொருள் ஒன்றை உருவாக்குறதுக்கான ஒரு சேவை. சரியா? அப்ப இது நம்மளுக்கு எப்படி தந்திருக்கான்? அண்டல் தொடுக்கிறதுக்கு தான் தந்திருக்கான். ஆனா ஸ்ட்ரக்சர் பார்ட்ல அநேகமா விளக்கம் கேட்கறதுக்கும் வரும். நீங்க டேர்ம் எக்ஸாம் செஞ்சிருந்தா உங்களுக்கு வழங்கியிருக்கும். மூழ்கணிட சேவையை குறிப்பிட்டு சிறிதாக விளக்கு வேண்டிச்சுன்னா நம்மளுக்கு விளக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதை பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்தது 7வது கேள்வி. இதுல பார்த்தோம்னா ரைட் 7வது கேள்வி. முதலாவது அதாவது கீழுக்கு விட தந்திருக்கா நம்ம எது எது ஆன்சர்னு சொல்லி நம்ம இதுல செலக்ட் பண்றது. முதலாவது கூற்று பார்த்தோம்னா ஒரு வங்கியின் முகாமையாளர் இலங்கையில் இருக்கும்போது இந்தியாவில் உள்ள ஒருவருடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கு பங்காற்று. அதாவது இப்ப வங்கி முகாமையாளர் எங்க இருக்காருன்னு பார்த்தா இலங்கையில இருக்கிற நேரம் இந்தியாவுல நடக்கிற ஒரு கூட்டத்துக்கு அவர் பங்கு கொள்ளணும்னு சொன்னா கீழுக்கு தரப்பட்டதுல எது பொருத்தம்? கீழுக்கு விடையே தரப்பட்டிருக்கு, என்னன்னு சொல்லுங்க ஆகும். பிளக்குண்டு ஒரு ஆன்சர் இருக்கு, மின்னஞ்சல் என்று இருக்கு, உடனடி செய்தி அனுப்புதல், சமூக வலையமை, சமூக சோசியல் நெட்வொர்க், காணொளி மாநாடு, வீடியோ கான்பரன்ஸ். இங்க பார்த்தோம் சொன்னா இலங்கையில இருக்கிற பேரு இந்தியாவுல நடக்கிற ஒரு கூட்டத்துல பங்கு கொள்ளணும்னு சொன்னா எது இதுல இருக்கிற ஆன்சர்? காணொளி மாநாடு. சரியா? இதுக்கான ஆன்சர் காணொளி மாநாடு. இங்கிலீஷ்லயே பக்கத்துல தந்திருக்கேன் தானே, விளங்குதானே? வீடியோ கான்பரன்ஸ், ஜூம் மாதிரிக்கு உண்டு வீடியோ கான்பரன்ஸ், அப்படியான ஒன்று தான் சொல்றேன். ரைட். ஒரு செயலாளர் தனது முகாமையாளரின் ஒரு அறிக்கையின் மென்னகலை ஒரு வெளி மாகாணத்தில் உள்ள ஒரு கிளையில் பணியாற்றும் எல்லா பணியாளர்களுக்கும் அனுப்புதல். சாஃப்ட் காப்பியை ஷேர் பண்றதை என்னன்னு சொல்லி சொல்லுவோம். அது எப்படி ஷேர் பண்ணலாம்? ரைட். அதுக்கு இமெயில் வரும். ஏன் இதுல இருக்கிறதுல பார்த்தோம்னா இமெயில அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் குயிக்கா. ஏன் இது நம்ம எங்க ஷேர் பண்ண போறோம்? பணியாளர்களுக்கு. இப்ப ஒரு ஸ்டாண்டர்டை தான் இப்ப பார்க்கணும், அப்ப அதுக்கு இமெயில் தான் பயன்படுத்தப்படும். ஒரு தொழில்நுட்ப அலுவலகர் பொறி பொறியை பழுது பார்ப்பு sorry. ஒரு தொழில்நுட்ப அலுவலகர் பொறியை பழுது பார்த்துள்ளமை பற்றி அவருடைய முகாமையாளருக்கு ஒரு செய்தி அனுப்புதல். இதுக்கு என்ன? இன்ஸ்டன்ட் மெசேஜ். ரைட். இன்னைக்கு ஆன்சர் ஒரு ஆள் தான் சென்ட் பண்ணுது, மற்றவர்கள் கட்டாயம் ஆன்சர் தெரிஞ்சா செல்லுங்களா? சரியோ போலியோ ஆன்சர் செல்ல பாருங்க. 4வது
சந்தைப்படுத்தல் முகாமையாளர் ஒருவர் ஒரு சமுதாய சேவை சீர்திருத்தத்தின் ஒளிப்படங்களை வாடிக்கையாளர்களுடன் பகிர்ந்து கொள்ள அவருடைய பின்னூட்டங்களை விமர்சனங்களை பெறுறதுக்கு இது என்னத்துக்கு பயன்படுத்தலாம்? சோசியல் நெட்வொர்க், ரைட். அடுத்தது இதுல இருக்கிற கேள்வின்னு பார்த்தோம்னு சொன்னா வேற என்ன கேள்வி இருக்கு இந்த 2018ஆம் ஆண்டு? மூணாவதுல ரெண்டாவது ஒரு பாட்டாயிருக்கா? ரைட். இன்னும் போட்டிருக்கான் பாருங்க, சரியா போட்டிருக்கான். அதே விஷயத்த போட்டு போட்டு என்னென்ன பிரிவுன்னு கேட்டிருக்கான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதை நான் இந்த கேள்வியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையா ஏன்? இது புக்ல தெளிவா இருக்கு. அதோட மெயின் விஷயம் இங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா விடையும் என்ன செஞ்சிருக்கான், அட்டவணைக்கு மேலுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த விடையில இருந்து எடுத்துதான் நாம எல்லாம் எழுதுறோம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு கொள்ளணும். ஓயில் பேப்பர்னு சொல்லி சொல்ற நேரம் அநேகமான பேப்பரை விட அவ்வளவும் பேப்பர்லயே இருக்கும். சரியா? பார்ட் டூ கேள்வி எல்லாம் அநேகமா கேளுக்கு விட விட தந்து தந்து நம்ம எழுத வச்சுல போறான். அப்ப நமக்கு உங்களுக்கு சில விஷயம் பாடமாக்குற கஷ்டம்னாலும் இதுதான் விளங்கி கொண்டாச்சும் போங்க. அவர் தெரியாத சந்தர்ப்பத்துல விட சந்தர்ப்பம் விளங்கி கொண்டு போடலாம். அது மத்தது எம்சிக்யூ பாட்டையும் பாக்கலும் நம்ம. அப்ப விளங்கி கொள்ளுங்க. சரியா? அப்ப இது என்னென்னு சொல்லி கிளியரா நம்மளுக்கு தெரியும். நீங்க படிச்சிருப்பீங்க நம்புறேன். அதை பார்த்து கொள்ளுங்க. கீழுக்கும் அதே கேள்வியாடி இருக்கு. ஆன்சர் மேலுக்கு தரப்பட்டிருக்கு. சரியா? 2019ஆம் ஆண்டு 26வது கேள்வி. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் போடலாம். உலகளாவிய வலையில் WWW உள்ள ஒவ்வொரு வலைப்பக்கமும் கொண்டிருக்கும் தனித்துவ அடையாளங்காணி அழைக்கப்படுவது. அதாவது வெப்சைட்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு வலைப்பக்கமும் ஒரு தனித்துவமா அடையாளப்படுறது ஒரு விஷயம் இதுல இருக்கு. அது என்னது? ரைட். நாலாவது ஆன்சர் யூஆர்எல். ரைட். யூஆர்எல் ஒவ்வொன்றும் வேறுபடும். ஒவ்வொரு ஆளும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு யூஆர்எல் வேண்டி வச்சிருப்பாங்க. நான் ஒரு வெப்சைட் ஒன்று வலைப்பக்கம் உருவாக்கப்படுச்சுன்னா நானும் ஒரு யூஆர்எல் ஒன்று காசு கொடுத்து வாங்கணும். Right. அடுத்தது இணையம் தொடர்பான செம்மை நடப்பொழுங்கை மாத்திரம் கொண்டுள்ள சேர்க்கை பின்வருவனவற்றுள் எது? அதாவது இணையம் தொடர்பான, ரைட், இதுல எதுன்னு சொல்லி சொல்லுங்க ஆகும். சரியானது HTML. நாம ஒரு விஷயம் படிச்சோமா, HTML எல்லாம் போட்டீங்க நம்மளுக்கு பார்த்த உடனே அது இதுக்கு விளங்கும். மூணாவது ஆன்சர் சரியா? மேலுக்கு பாருங்க, முதலாவதுல HTML போட்டிக்கான், ரெண்டாவதுலயும் HTML போட்டிக்கான், நாலாவதுல யூஆர்எல் ஒரு விஷயம் போட்டிக்கான். அப்படி ஒன்று நம்ம பார்க்கல. அப்ப யூஆர்எல் பார்த்தோம், ஆனா இணையம் தொடர்பான செம்மை நடப்பொழுங்குக்குள்ள நம்ம பார்க்கலையே. அது சம்பந்தம் இல்லாத ஒரு பொருத்தம். அப்ப FTP, HTTP, SMTP, TCP, IP இதெல்லாம் புரோட்டோகால். சரியா? நீங்க இதெல்லாம் டீப்பா AIC எடுத்தீங்கன்னா எல்லாமே படிப்பீங்க. 28வது ஆன்சர் பின்வருவனற்றுள் எச்சேர்க்கை இணைய சேவைகளை மாத்திரம் வகை குறிக்கின்றது. எச்சேர்க்கை இணைய சேவைகளை மாத்திரம், இணையத்தினுடான சேவைகள் கொஞ்சம் பார்த்திருந்தோம். அதுல எது? ரைட். பேப்பர் செஞ்சார்கள் இன்னைக்கு ஆன்சர் பண்றா. முதலாவது இதுக்கான ஆன்சர். சரியா? நான் ஏன் உங்களை பேப்பரை செஞ்சுட்டு வர சொல்லணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பரை கேள்வி செஞ்சு வாசிக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கேன். சரியா? அதான். அடுத்தது பார்ட் டூல முதலாவதுல 10வது கேள்வி. அநேகமானாக்கள் இந்த பாஸ் பேப்பர் கேள்வியை நேரத்தோடய செஞ்சிருப்பீங்க, நீ தெரியும், நான் எதிர்பார்க்கிறேன். ரைட். இங்க பார்த்தோம்னா இமெயில் உண்ட தரப்பட்டு இதுல ட்ரூ ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள மின்னஞ்சல் தலைப்பில் காட்டப்பட்டுள்ளபடி கமல் என்பவர் ஹமீத், மீனா, சர்மா மற்றும் ஜிஹான் என்பவர்களுக்கு மின்னஞ்சல் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். இங்க டூ சிசிபிசி இதெல்லாம் தனித்தனி நம்ம பார்த்தோம். சிசி நண்டு, பிசிசி நண்டு. இங்க கேள்வி என்னச்சுன்னா ஏகமா பி என முகப்படையாளமிடப்பட்டுள்ள பின்வரும் இரண்டு கூற்றுக்களும் உண்மையா அல்லது பொய்யா என எழுதுக. உங்களுடைய விடையில் கூற்றின் முகப்படையாளத்தையும் ட்ரூ ஃபால்ஸ்
டி இல்லாட்டி எஃப்னு சொல்லி காட்டினாலும் சரியா. ஏ, ஹமீத் ஒரு பெறுநர் என்பதை இஹானால் பார்க்க முடியும். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹமீட்டுக்கும் மீனாக்கும் டூல போட்டுறீங்க, சர்மாக்கு சிசில போட்டுறீங்க, கிஹானுக்கு பிசிசில போட்டுறீங்க. அப்ப முதலாவது கூற்று சரியான்னு சொல்லி சொல்லுங்க. டூண்டிஷன்னா யாருக்கு? நம்ம அனுப்புறாக்கள்ல பேரு. இப்ப சிசில போறது என்னையா? சிசி என்பது கார்பன் பிரதியை குறிக்கின்றது. சிசி களத்தில் பட்டியல்படுத்தப்பட்ட ஒருவர் நீங்கள் செய்தியை அனுப்பும் பொழுது அதன் பிரதியை பெற்றுக் கொள்வார். அந்த செய்தியை பெறும் ஏனையவர்கள் நீங்கள் சிசியில் பட்டியல்படுத்திய நபர் அச்செய்தியினை பெற்றுக்கொள்வதை காண முடியும். அப்ப டூல நம்ம யார் யாருக்கு அனுப்புவோம், அவ சிசியால பார்க்க இயலும் அந்த விஷயங்கள். அப்ப அதுக்கு ட்ரூ, அந்த ஆன்சர் ட்ரூ. சரியா? ட்ரூ. அடுத்தது, கிஹான் ஒரு பெறுநர் என்பதை ஷர்மாவினால் பார்க்க முடியும். இது ட்ரூ ஃபால்ஸா? கிஹான் ஒரு பெறுநர் என்பதை சர்மாவினால் பார்க்க முடியும். இது கூற்று என்ன? பிழை, ஃபால்ஸ். இந்த பிசிசில போராக்களால பார்க்க இயலான்னா நம்ம படிச்சிருக்கோம். கிஹான் ஒரு பெறுநர் என்பதை சர்மாவினால் பார்க்க முடியாது. பிசிசில போட்டா என்ன? பார்க்க இயலா. பிசிசி பாருங்க, தெரியாத கார்பன் பிரதி. பிசிசி என்பது தெரியாத கார்பன் பிரதி என்பதாகும். இது சிசியினை போன்றது. ஆனால் பிசிசியின் பெறுநர்களை அச்செய்தியின் ஏனைய பெறுநர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. விளங்குதா? அப்ப கிளியரா பாயிண்ட்ஸும் சந்திரிக்கேன், கேள்வியும் அதே மாதிரி இயக்கி. ரைட். அடுத்த கேள்வி 2019ஆம் ஆண்டு 4வதுல முதலாவது பிரிவு கொஸ்டின் 4. இங்கேயும் ஒரு என்ன தந்திரிக்கேன், அதே மாதிரி கீழுக்கு விடையை தந்து போட்டு மேலுக்கு இடவழி நடப்ப தந்திரிக்கேன். ரைட். முதலாவது ஏ பார்ப்போம். இணையத்தில் ஆள்கள பெயர்கள், டொமைன் நேம் மற்றும் ஐபி முகவரிக்கு இடையிலான ஒத்திசைவுகளை டேஷ் தீர்மானிக்கும். ஏக்கு என்ன ஆன்சர்? நம்ம இப்பான் கொஞ்சம் நேரத்துக்கு முதல் பார்த்திருந்தோம். டொமைன் நேம்ங்கிறது கிட்டத்தட்ட யூஆர்எல் மாதிரி தான். யூஆர்எல் ஃபுல் பெருசாയിരിക്കും, அதுல இருக்க ஒரு சின்ன பார்ட் தான் டொமைன் நேம். அப்ப இதை சொல்லுங்க அப்போ. இணையத்தில் ஆள்கள பெயர்களை மற்றும் ஐபி முகவரிக்கு இடையிலான ஒத்திசைவுகளை மாற்றங்களை தீர்மானிக்கிறது. ரைட். டிஎன்எஸ். சரியா? டிஎன்எஸ் சர்வர். அது பி பார்த்தோம் சொன்னா, இணையத்தின் ஊடாக ஒரு கணனியில் இருந்து இன்னொரு கணனிக்கு பெரிய கோப்புகளை இடமாற்றுவதற்காக டேஸ் பயன்படுத்தப்படும். இணையத்தின் ஊடாக ஒரு கணனியில் இருந்து இன்னும் ஒரு கணனிக்கு பெரிய கோப்புகளை இடமாற்றுவதற்கு எஃப்டிபி பயன்படுத்தப்படும். ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ரைட். மூணாவது, மின்னஞ்சல் சேவையகங்களுக்கிடையில் மின்னஞ்சல் போக்குவரத்துக்கான செம்மை நடப்பொழுங்கில், அதாவது இங்க மின்னஞ்சல் சம்பந்தமானது என்ன? அதுக்கு ஆன்சர் எஸ்எம்டிபி. சரியா? உங்களுக்கு கீழுக்கே விட தந்திருக்கேன் நான், டியூட்லயும் சரி உங்களோட டெக்ஸ்ட் புக்லயும் சரி அதே எதிர்க்கு என்னென்ன எது இருக்கு புரோட்டோகால் பயன்படுத்தப்படுறேன். சரியா? பிழை விட்டுறப்போட நாம www.ni.lk என்ற ஆள்களப் பேரின் மேல்மட்ட ஆள்களம் டேஷ் ஆகும். என்னது? டாட் எல்கே. மேல்மட்ட ஆள்களம், கீழ்கட்ட ஆள்மா- கீழ்மட்ட ஆள்களம் எல்லாம் இருக்கு. கூற்று, சீர்மை வள இடப்படுத்திகள் யூஆர்எல் தெரியாத வலைப்பங்கங்களை தேடுவதற்காக டேஷை பயன்படுத்த முடியும். இதுக்கு என்ன? சீர்மை வள இடப்படுத்திகள் யூஆர்எல் தெரியாத வலைப்பக்கங்களை தேடுவதற்காக டேஷை பயன்படுத்த முடியும். ரைட். தேடல் பொறி. கடைசி பார்த்தோம் சொன்னா டேஷ் மின்னஞ்சல் முகவரி ஒன்றின் பயனர் பெயரை மற்றும் ஆள்களப் பெயரை வேறுபடுத்தும். இதுக்கு என்ன? எஃப்க்கு 8ங்கிற குறியீடு வரும். ரைட். அப்ப 2019ஆம் ஆண்டு கேள்வியும் நாம இப்ப பார்த்துட்டோம்.
2020 24 27வது கேள்வி. 24க்கு ஆன்சர் கண்டாக்கள் செல்லலாம். எவை சரியானவை சொல்லி கேட்டிருக்கு. முதலாவது, உரிய URL அறியப்படாமல் இருக்கும்போது உலகளாவிய வலையில் தகவலை தேடுவதற்கு தேடுபொறிகள் பயன்படுத்தப்படுகின்றன. கூற்று சரி. அஞ்சல் சேவையகங்களுக்கிடையே செய்திகளை பரிமாற்றுவதற்கு SMTP பயன்படுத்தப்படுகின்றது. சரிதானே? அது SMTP தான். இவ்வளவு நேரமாக தான் பார்த்தோம். வலைச்சேவையகம் ஆழ்கள பெயர்களை IP முகவரியாக மாற்றம் செய்கின்றது. வலை சேவையகம் நம்ம DNSக்கு தமிழ் என்ன சொல்றோம்? நான் அதை பார்த்தேன். வலை சேவையகம் இல்லையே. கூற்று பல. ஏயும் பியும் தான் சரி. ஆன்சர் அணிமானாக்கள் சென்ட் பண்ணி இருக்கீங்க. முதலாவது ஆன்சர் சரி. 20 அடுத்த கேள்வி என்ன? 25வது ஒரு கேள்வி இருக்கா? இல்ல, அது HTML. 27 பின்வருவன எது ஒரு மின்னஞ்சல் முகவரி? மின்னஞ்சல் முகவரி சரியானது எதுன்னு சொல்லி சொல்லுங்க ஆகும். ரெண்டாவது சரியானது. சரியா? ஏன்? இங்க பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு தரம் வந்திருக்கு. இங்க இன்னும் ஒரு இது ஒன்று வந்திருக்கு. இங்க வந்திருக்கு. அப்ப அது போல ரெண்டாவது தான் சரியான இமெயில் அட்ரஸ். சரியா? இதெல்லாம் சிம்பிள் கேள்வி. பார்ட் 2ல கொஸ்டின் 4. நான் உங்களுக்கு 6வது யூனிட் கிரேட் 11ல 6வது யூனிட் தானே? Right. நான் உங்களுக்கு படிப்பிக்கல. அது சரியான முறை படிச்சு கொள்ளுங்க. அதுல இருந்து சரி அதிகளவான கேள்வி இருக்கு. சரியா? அது ஒரு அளவான தியரி பார்ட் யூனிட் தானே? நீங்க பார்த்துக் கொள்ளுங்க கட்டாயம். மறந்துடுவா நம்ம அந்த யூனிட் எல்லாம். சரியா? இங்க பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு நிறுவனத்தில் கணனியாக்கத்தின் ஒரு சேவையமா சாஸ் ஒரு சேவை பயன்படுது. மென்பொருள் ஒரு சேவையாக பயன்படுத்தும் அனுகூலம் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப ஐயாஸ்ர நன்மைகள் தெரிஞ்சிருக்கணும், சாஸ்திர நன்மை தெரிஞ்சிருக்கணும். ரைட். இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம். முதலாவது, மென்பொருள் செலவுத்தான குறைவு. ஏன்? நம்ம கிளவுட்ல இருந்து மென்பொருட்கள் எடுக்கிறதால நம்ம செலவு காசு கட்டி எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கொள்ற மென்பொருட்களை இரவா அப்டேட் பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்ப அடுத்தது இலகுவா பராமரித்தல் வரும். இந்த விஷயங்களை ஐயாஸ் சாஸ் பாச கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க. நாலாவதுல ரெண்டாவதுக்கு ஆன்சர் தெரிஞ்சார்கள் போடலாம். PQRS ஓர்டர் ஆயின்னு ஆன்சர் வரும் சொல்லி. முதலாவது செல்லிருக்கி இணையத்தில் உள்ள ஒரு கணனியை தனித்துவமாக இனங்காண்கின்றது. என்ன இதுக்கு? ஐபி அட்ரஸ். ரைட். ஐபி அட்ரஸ் தான் கணனியை நம்ம இணையத்தோட இணைந்த உடனே நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கணனி என்ன செய்யும்? அங்க பதிவாகும். கூற்ற பார்த்தோம்னா ஒரு வலைப்பக்கத்தை வேறொரு வலைப்பக்கத்துடன் இணைக்கின்றது. கியூக்கு என்ன ஆன்சர்? ஒரு வலைப்பக்கத்தை வேறொரு வலைப்பக்கத்துடன் இணைப்பு வரும். ஹைப்பர் லிங்க். ஏன்? ஒரு வலைப்பக்கத்துல இருந்து இன்னொரு வலைப்பக்கத்தை நம்ம ஜாயின் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னா ஹைப்பர் லிங்க் பயன்படுத்தலாம். பேஜ் லிங்க் சொல்லி நம்ம ஒரு விஷயம் படிக்கல. இருக்கட்டும். ஒரு ஆழ்கள பெயரை ஒரு IP முகவரியாக மாற்றுறது DNS சர்வர். நம்ம திரும்ப திரும்ப அதே கேள்வியை திரும்ப திரும்ப போடுறோம். சரியா? இருக்கட்டும். இப்ப இதான் பாஸ் பேப்பர் செய்யறது அவசியம். திரும்ப திரும்ப கேள்வி கேட்டால் நமக்கு செய்யறதால பிராக்டிஸ் ஞாபகம் வரும். கூற்று வலைச்சேவையத்திற்கும் வலை மேலோடிக்கும் இடையேயான தொடர்பாடலுக்கு பயன்படுத்தப்படுவது. HTTP. சரியா? அதுல விரிவாக்கங்கள் எல்லாம் நல்லா பார்த்து கொள்ளுங்க. HTML
நாம HTML படிச்சிருந்தோம். சரியா? அதையும் நல்லா பார்த்து கொள்ளுங்க. ரைட். அடுத்தது பார்த்தோம்னா 2021 ஆண்டு 2021 ஆண்டு வந்திருக்கிற கேள்விகள்ல 2021 ஆண்டு 2021 ஆண்டு 24, 25, 26 கொஞ்சம் பெரிய கேள்வி எல்லாம் வந்திருக்கு போல. ஐபி முகவரிக்கு சரியான உதாரணம் என்னன்னு சொல்லி இங்க கேட்டிருக்கான். ஐபி முகவரி 4 பிரிவை கொண்டிருக்கும். சைபர்ல இருந்து 255 வரை. இங்க 3 பிரிவு அணிக்கு இது வர மாட்டா. இங்க 4 பிரிவு இருக்கு. இங்க 5 பிரிவு வர மாட்டா. இங்க 256 வந்திருக்கு. இதால வர மாட்டா. ரெண்டாவது தான் சரி. வழங்கிட்டா. அடுத்தது, ஒரு மின்னஞ்சல் முறைமையை நீக்கப்பட்ட செய்திகளை தேக்கி வைப்பதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் கோப்புறை பின்வருவனவற்றுள் எது? 25 ஆன்சர் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். டிலீட் இல்லாட்டி ட்ரஸ்ட் பின்னு சொல்லி சொல்லலாம். குப்பை தொட்டி. டிலீட் பண்ணது அங்கான் இருக்கும். பாருங்க, அதே கேள்வி திரும்ப வந்திருக்கி. ஒரு URL பிரிவை போட்டு கேட்டு இருக்கான். பின்வருவனவற்றுள் எது ஏபிசிங்கிற ஓர்டர்ல கேட்டிருக்கான் அவன். ஏ என்னையாம்? ஆள்கள பெயர். பி நடப்படும். சி மேல்மட்ட ஆள்களம். இதுல இது என்ன ஆன்சர்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். ஏ என்ன, பி என்ன, சி என்ன? சிங்கிறது இப்ப நாம பார்த்திருந்தோம் என்ன? மேல் மட்ட ஆள்களம்னு சொல்லி இப்ப சிய நம்ம படிச்சிருந்தோம். அப்ப சீண்டு மேல் மட்ட ஆள்களம்னு சொல்லி வாரது முதலாவதும் மூணாவதும் ஆன்சர். இது ரெண்டுல ஏதோ ஒன்றுதான் ஆன்சரா இருக்க போகுது. முதலாவதும் மூணாவதும் தான் ஆன்சர்ல மேல்மட்ட ஆள்களம் இருக்கு. ரைட். மூணாவது ஆன்சர் ஆன்சர் செல்லுபட்டிருக்கு. ரைட். முதலாவது HTTP நடப்படும்னு சொல்லி சொல்லுவோம். இந்த NIE.lk அந்த NIங்கிறது ஆள்கள பெயர், டொமைன் நேம். சரியா? இங்க B பார்த்தோம் சொன்னா நடப்பொழுங்கு புரோட்டோகால் தந்திருக்கான். A பார்த்தோம் சொன்னா ஆள்கள பேர். இது நீ ஆள்கள பேரா? இதுதான் ஆள்கள பெயர். அடுத்தது 27வது கேள்வி. இது ஒன்று. பின்வரும் சேர்மானங்களில் எது ஒரு இணைய சேவையையும் அதை ஒத்த நடப்பொழுங்கையும் சரியாக காட்டுகின்றது? பார்த்த உடனே ஆன்சர் இருக்கு என்ன? முதலாவது இமெயிலுக்கு SMTP. விளங்குதா? ரைட். பார்ட் 2 கேள்வியில பார்த்தோம்னு பார்ட் 2ல முதலாவதுல 7வது பார்ட். ஒரே கேள்வியா திரும்ப திரும்ப வருது. ரைட். அதே கேள்வியை தான் திரும்பியும் போட்டிருக்கேன். சரி. PQRS இன்னும் அதே மாதிரி அதே பேட்டர்ன் லிங்க் கேள்வி பாத்தீங்கன்னு. இணையத்தில் இருக்கும் அஞ்சல் சேவைகளிடையே மின்னணு அஞ்சல் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுவது SMTP. ரைட். மேகத்தில் நிறுவப்பட்டுள்ள மென்பொருளுக்கு பிரவேசத்தை வழங்குகின்றது என்ன? அயாசா, சாசா, பாசா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த கியூக்கு மேகத்தில் நிறுவப்பட்டுள்ள மென்பொருளுக்கு பிரதேச எக்ஸஸ் ஆன்லைன்ல மேக. ரைட். மூணாவது சாஸ். ரைட். ஆர் பார்த்தோம் அனுப்புவதற்கு தயார் செய்யப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் பூர்த்தியாக்காத அஞ்சல்கள். இந்த டிராஃப்ட் செல்றது இதுக்குள்ளான் அந்த மின்னஞ்சல் சேவ் அனுப்பப்பட்டிருக்கும். இப்ப நான் இப்ப இமெயில் ஒன்று டைப் பண்ணிட்டு இருந்த நேரம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா அது அங்க சேவ் ஆயிருக்கும். அந்த பகுதி அந்த டிராஃப்ட் சொல்லி செல்றது. இணையத்தில் இருக்கும் ஒரு கணினியை தனியாக இனம் காண்பதற்கு பயன்படுத்தப்படுவது IP அட்ரஸ். சரியா? 2021 ஆண்டுலையும் கேள்வி பார்த்துட்டோம். 2022 ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா
2022 ஆண்டு 36, 37, 39. Right. இங்க எங்க கேட்டீங்க இது ஒரு ஐபி முகவரிக்கு உதாரணமாகும் சொல்லியிருந்தாங்க இப்படித்தான் கேள்வி வரும் நான் படிப்பிக்கொள்ளே சொல்லியிருந்தேன் இது வர மாட்டா 3 பிரிவு இருக்கி இங்க 4 பிரிவு இருக்கி அது சரி இங்க ஏகப்பட்ட பிரிவு இருக்கி வரமாட்டா இங்க 300 நோண்டு ஓட்டிக்கான் வரவே வர மாட்டா இப்ப ரெண்டாவது தான் ஆன்சர் 37வது பின்வரும் எது ஆள்கள பெயர்களை ஐபி முகவரிகளாக பாப்பா டிஎன்எஸ் சர்வர் சரிதானே 37 டிஎன்எஸ் சர்வர் தானே யாருக்கு டவுட் இருக்கு அதுல இல்லை அடுத்தது எத்தனாவது கேள்வி இருக்கு 39 ராஜா தனது சுயவிவர திரட்டை ஒரு இணைப்பாக சேர்த்து இக்கு ஒரு வேலை விண்ணப்ப மின்னஞ்சலை அனுப்புவதற்கு உத்தேசித்துள்ளார் அவர் அதாவது சிவியை எட் பண்ணி அனுப்புறதுக்கு இதுல எது பயன்படுத்தலாம் இந்த மூணாவது ஐக்கன் அது ஒரு பின் டிசைன்ல இருக்கு ரைட் அப்ப அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபைல் இனி அட்டாச்மெண்ட் பண்றேன்னு சொன்னா அட்டாச்மெண்ட் பண்ணுவோம் சரியா அதே கேள்விதான் திரும்ப திரும்ப வந்திருக்கு வலை சேவையகத்திற்கும் வலை சேவை பயனருக்கும் இடையே தொடர்பாடலிற்கு பயன்படுத்தப்படுவது இதுக்கு என்ன ஆன்சர் வலை சேவையகம் வலை சேவை பயனருக்கு இடையில HTTP அதுக்கு என்ன ஆன்சர் உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கடாப்பா சரியா பொழிவா எனக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுங்க வலை சேவையகத்தின் சேவருக்கும் வலை சேவை பயனருக்கும் இடையே தொடர்பாளருக்கு பயன்படுத்தப்படுவது ரைட் HTTP கியூ வலை சேவையகத்தில் உள்ள வலைப்பக்கத்தை தனியாக அடையாளம் காண்றதுக்கு ஐபி அட்ரஸ் பயன்படுத்தப்படும் இணையத்தில் உள்ள ஒரு சாரி வலை சேவையகத்தில் உள்ள ஒரு வலைப்பக்கத்தை ஒரு தனியாக அடையாளம் காண்றதுக்கு இது என்ன URL பயன்படுத்தப்படும் இணையத்தில் உள்ள ஒரு கணனியை தனியாக அடையாளம் பண்றதுக்கு தான் ஐபி அட்ரஸ் பயன்படுத்தப்படும் மின்னஞ்சலோட சம்பந்தமான புரோட்டோகால் SMTP திரும்ப திரும்ப பார்த்துட்டோம் அடுத்தது இங்க ஒரு கேள்வி ஒன்று இருக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம் கொமனா கேள்வி மாதிரி போட்டிருக்கான் கியூ ஏ தொடக்கம் ஜி வரைக்கும் முகப்படையாளங்கள் இடப்பட்ட உருப்படிகள் ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான சரியான உதாரணத்தை தரப்பட்ட பட்டியலிலிருந்து தேர்ந்தெடுக்குக நாம் உள்ளடக்க முகாமை முறைமை கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது இந்த பாடத்தோட சம்பந்தமானதா இதுக்கு ஆன்சர் கண்டாக்கள் சொல்லுங்க ஆகும் உள்ளடக்க முகாமை முறைமை கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சிஸ்டம் ஒன்று உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்படுற மாதிரியான ஒரு ஆன்சர் ஒன்று இதுக்கு வரணும் இதுக்கு வேர்ட் ப்ரெஸ் வரும் வேர்ட் ப்ரெஸ் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியா நான் யூஸ் பண்ணிருக்கேன் வேர்ட் ப்ரெஸ்ல பார்த்தோம்னா வெப்சைட்டுகள் நம்ம டிசைன் பண்ணலாம் போஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணி மேலும் அதாவது மற்றவங்களை விற்க மேலும் நம்மளால வேர்ட் ப்ரெஸ் ஆஃப்டர் ஓஎல் நீங்க படிக்கிறேன்டா வாய்ஸ் படிக்கலும் வேர்ட் ப்ரெஸ்ல என்ன அதுல எப்படி வெப்சைட் டிசைன் பண்ணுறது படிக்கலும் ரைட் மேல்நிலை ஆள்கள பேருக்கு உதாரணம் என்ன .lk வலை மேலோடி வெப் பிரவுசருக்கு உதாரணம் ஃபயர் வெப் பிரவுசருக்கு உதாரணம் ஃபயர்பாக்ஸ் வலை மேலோடி தேடற் பொறிக்கு உதாரணம் கூகுள் சமூக வலையமைப்பு சோசியல் வலையமைப்பு என்ன இதுக்குள்ள
ட்விட்டர் வரும். ட்விட்டர் ஒரு சோசியல் மீடியா தானே, அது இப்ப இல்ல எக்ஸ்ன்னு சொல்லி மாத்திட்டான். ரைட். அடுத்த மேக கணிமை சேவை கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த தரப்பட்டத்துல அயாஸ் தான் இருக்கி. வலைப்பக்கத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் செய்நிரலாக்க மொழிகள் இருக்கி. இங்க பிஹெச்பி, இல்ல பிஹெச்பி தான் சரியா. பிஹெச்பி, C++, சி, ஹேஷ், பைத்தன். ரைட். 2023 கடைசி இயர். ஹஸ்கால் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சரியா, ஒரு பிரச்சனை ஒன்று வருன்னு சொன்னா அது ஷோர்ட்டா தீர்மானம் ஒன்று மேற்கொள்றதுக்காண்டி ஒரு வடிவமைக்கிறதுக்கு தான் பஸ்கால் பயன்படுத்தப்படுது சரியா. 2023 பாஸ் பேப்பர்ல 34வது கேள்வி. 34, 35, 36 தொடர்ச்சியா இருக்கு. ரைட். ஜிமெயில் போன்ற ஒரு சேவையினை பயன்படுத்தி மின்னஞ்சல் ஒன்றை அனுப்புவதற்கு பின்வரும் படிமுறைகளை கருது. அப்போ ஒரு இமெயில் ஒன்று நம்ம செஞ்சு அனுப்ப போறோம் சொன்னா அது ஒரு ரைட் ஒரு ஓர்டரை தான் கேட்டிருக்கான். இப்ப இதுக்கான ஆன்சர் சின்னாக்கள் 34க்கு என்ன ஆன்சர்? ஓர்டரா பார்த்து கொஞ்சம் செல்லுங்க ஆகும். ஒரு இமெயில் ஒன்று நீங்க எனக்கு அனுப்ப போறீங்கன்னு சொன்னா ரைட் ரெண்டாவது ஆன்சர் இதுல போட்டிக்கிறது. ஓகே, ரெண்டாவது தான் ஆன்சர். அந்த அஹ், அந்த ரெண்டாவது ஓர்டரை வந்து இருந்துச்சுன்னா ஒரு இமெயில் ஒன்று எப்படி அனுப்பணும் நம்மளுக்கு தெரியும். நான் இமெயில் ஒன்று எப்படி அனுப்பணும் சார். 35வது ஆன்சர். கிளவுட் கம்ப்யூட்டிங் மென்பொருள் ஒரு சேவையா சாஸ் மூலம் ஒரு குறித்த மென்பொருள்களை பயன்படுத்த தொடர்பாக பின்வரும் எந்த கூற்று சரியானது? ஏ கூற்று, மென்பொருட்களை பயன்படுத்துவதற்கு சேவை பயனருக்கு ஒரு இணைய தொடுப்பு தேவை. கட்டாயம் நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் என்ன தேவை. சேவை பயனர் மென்பொருள்களை வடிவமைத்து குறிமுறைப்படுத்த வேண்டும். மென்பொருளை பயன்படுத்துவதற்கு மேக கணினி சேவையாளருடன் ஒரு உடன்படிக்கை செயற்படுத்தல் வேண்டும். ரெண்டாவது ஆன்சர் ஏயும் சியும் தான். ஏன் அது அக்ரிமெண்ட் நம்ம அந்த லொகிங் ஆகி அந்த இதில் செய்யறது தான் இங்க சொல்றான் சரியா. ஒரு கணனியை இணையத்துடன் தொடுப்பதற்கு பின்வருவனவற்றுள் அவசியமானது எது? இதுல எது அவசியமானது இணையத்துடன் தொடுப்பதற்கு? 36வது கேள்விக்கு. ஓர் ஒளியியல்னார் தொடுப்பு, ஒரு வலை மேலோடி, ஒரு இடையூறாத வலுவழங்கி. நாலாவது ஆன்சர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். நான் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு டயலாக் எல்லாம் வழங்குது ஒரு இணைய சேவை வழங்குனர் கட்டாயம் வேணும். அவர் இல்லைன்னு சொன்னா நம்மளால என்ன செய்யலாம், இன்டர்நெட் கனெக்ஷனை பெற்றுக்கொள்ள இயலாம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு கூற்றுக்கொள்ளி தந்திருக்கு. நம்ம பார்த்துட்டு தானே சிசி என்ன பிசிசி சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் சரியா. கொஸ்டின் 5 பார்த்தோம்னா இங்கேயும் அதே மாதிரி கேள்வி. மின்னஞ்சல் ஊடகத்திற்கான ஒரு செம்மை நடப்பொழுங்கோ என்னது? SMTP. இணையத்துடனாக வலைப்பக்கங்களை ஊடுருவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு செம்மை நடப்பு ஒழுங்கு HTTP. அதாவது HTML பேஜ் சம்பந்தமான இணையத்தில் உள்ள சாதனங்களுக்கான ஒரு தனியான அடையாளங்காணியாக பயன்படுத்தப்படுவது IP அட்ரஸ். ஒரு குறித்த வலைப்பக்கத்தின் முகவரி URL சரியா. ஒரு மின்னஞ்சல் அதாவது இங்க கீழுக்காக இப்படியே தந்திருக்கேன். நம்ம என்னென்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். அப்ப பார்த்தா வந்து பாஸ் பேப்பர்ல எல்லா விடையுமே நம்மளுக்கு தந்திருக்கான். இப்ப நம்ம நார்மலா படிச்சு போன ஸ்டூடெண்ட் கூட என்ன செய்யலாம், சி ரிசல்ட்ஸே நார்மல் எடுக்கலாம். அப்ப நம்ம நல்லா படிச்சு போறோம் கட்டாயம் ரிசல்ட்ஸ் தான் நம்ம எடுக்கணும் சரியா. அப்ப இப்ப நம்ம 2018 இருந்து 2023 வரைக்குமான என்ன
கிரேட் லெவன்ல இருக்கிற இன்டர்நெட் அண்ட் இமெயிலுங்கிற யூனிட் என்ன செஞ்சுட்டோம், கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சரியா? இப்போ பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் செஞ்சுட்டோம், தியரி பாட்டும் இதுல பாத்திருக்கோம். இனி டவுட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு தனிப்பட்ட முறையில மெசேஜ் போட்டு கேளுக்கொள்ளுங்க, கட்டாயம் கேளுங்க. இன்னைக்கு